இப்பொழுது சபையின் வளர்ச்சிக்கு காரணம் ஜெபமாக காணிக்கையான்னு கேட்காம அது ஒரு சுருக்கம் போட்டிருக்காங்க. ஆண்களின் ஜெபமா ஆண்களின் காணிக்கையான்னு. அப்போ நாங்கள்லாம் பெண்கள்லாம் வேண்டியது இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. காணிக்கை பெண்களும் போடுறாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி ஆண்கள் சங்கம் என்பதனாலே ஆண்களின் ஜெபமா ஆண்களின் காணிக்கையா என்று அங்கே கொடுத்திருக்கிறார்கள். பேசுகிறதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆகவே நான் அவர்களை குறித்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஜெபம் என்கிற தலைப்பிலே திரு எபி அவர்களும் திரு ஜோசப் அவர்களும் பேசுகிறார்கள். காணிக்கை என்கிற தலைப்பிலே குமாரும் செல்வராஜும் பேசுகிறார்கள். ஆகவே இவர்களை நாம் நம்முடைய குழுவின் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், நேரம் கருதி சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று. ஆகவே இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியம் என்பதனாலே ஜெபந்தான் முக்கியம் என்று சொல்லி திரு எபி அவர்கள் பேசுவார்கள். இந்த நாளிலே இந்த ஆண்கள் சங்கத்தின் ஆண்டு விழாவிலே கூட தேவன் கிருபை செய்தார். வந்த எல்லாருக்கும் நன்றி செலுத்தினோம் ஆண்கள் சார்பாக. இந்த நாளிலே தலைப்பு திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஆண்களின் பங்கில், திருச்சபையின் வளர்ச்சி ஆண்களின் காணிக்கையா ஜெபமா என்ற தலைப்பில் அடியனை ஜெபன் பேச கிருபை செய்தார். சபை பட்டிமன்ற தலைவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் என்ற தலைப்பில் இந்த நாளில் பேசும்போது அருமையான போதகர் பேசினார் ஜெபத்தை பற்றி, தானியலை பற்றி. ஜெபம் என்று சொல்லும்போது ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்படுகிறது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஒரு ஜெபம் இல்லைன்னா, கூரை இல்லைன்னா என்ன ஆகும்? மொத்தத்தில் அது ஓப்பனாக இருக்கும்போது ப்ராப்ளம், அநேக பிரச்சனைகள் வரும். அதனால் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். தானியலுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அவன் நேபுகாட் நேச்சார் காலத்தில் அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்தார்கள். அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். நான் முகாந்திரம் ஒரே ஒரு காரியத்தில் பண்ணலாம். அவன் என்ன பண்ணுறான்? அனுதினமும் 3 வேளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளை 3 வேளையும் தான் முன் செய்த வழக்கத்தின்படி நம்மளுடைய இந்த ஆண்கள் சங்கத்தை சார்பாக சொல்லி நம்மளுடைய வழக்கம் என்ன, நாம் என்ன பண்ணி எப்படி இருக்கும் நம்முடைய வழக்கம். என்னோடய லைஃப்பில் நான் சொல்லும்போது காலையில் தூங்கி முழித்தோடனே என்ன பண்ணேன்? நேராக போய் ஃபோன் எடுப்பேன், சார்ஜ் போடுறேன். என்னோடய இதில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கும். என்ன பண்ணாலும் நான் முடித்தோடனே போய் ஃபோனை எடுத்து முதல் சார்ஜ் ஃபுல் பண்ணிடுறேன். அந்த யோசனை ஒவ்வொருவோட லைஃப்லேயே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஆள் என்ன பண்ண டீ குடிக்கலாம்னு சொல்லலாம், ஒரு ஆள் என்ன பண்ணலாம் நியூஸ் பேப்பர் பண்ணும், லேடிஸ் சமையல் பண்ணுவாங்க. அப்படி அநேக காரியங்களில் நம்முடைய வழக்கம் காணப்படும். ஆனாலும் தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒளிவு மலையில் போகும்போது முன்பு செய்த வழக்கத்தின்படி என்ன பண்ணார்? ஜெபம் பண்ண போகிறார். அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம மாற்ற வேண்டும். இந்த லெந்து காலங்கள் கூட இன்னும் நாம் அவருடைய சமூகத்தில் நெருங்கி சேர்கிற பிள்ளைகளாக மாற வேணும். அது நமக்கு நம்முடைய சந்ததிக்கு ஆச்சரியமாக காணப்படும். அதே போல் தரியு ராஜா காலத்தில் கூட என்ன பண்ணாங்க? அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு இது பண்ண சொல்லும்போது என்ன சிங்க கபியில் போட முடிவு பண்ணுறாங்க. அப்போது கூட என்ன பண்ணுறாங்க? தரியு ராஜா நான் அதை எடுத்துட்டேன், ஆனால் ஐயாவும் இதை சொல்லிட்டார், ஆனாலும் அதை எடுத்த நிமித்தமாக ஒரு சில வார்த்தை. தரியோட காலத்தில் என்ன பண்ண சிங்க கபியில் போட முகாந்திரம் பண்ணுறாங்க, ஆனால் போட்டாங்க. ஆனாலும் கடவுள் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஆனால் ஆப்போசிட் குரூப் என்ன பண்ண சொன்னவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவங்க போகும்போதே அதை எலும்பை நொறுக்கி போட்டார் என்று சொல்லப்படுகிறது. எலியாவை பற்றி சொல்லும்போது எலியாய் நம்மை போல யாக்கோபில் வருது. நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? கருத்தாக ஜெபம் பண்ணினான். அவனுடைய இதில் பண்ணும்போது மழை பெய்யாதபடி 3 ஆண்டு ஜெபம் பண்ணான். ஆனால் அவன் சொன்ன மாதிரியே மழை பெய்யாமல் காணப்பட்டது. யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்வார். நாம் இன்னும் ஐயா சொன்ன இந்த பானையிலோட எக்ஸாம்பிள் தான். இன்னும் அவருடைய சமூகத்தில் நெருங்கி வருவோமான ஆண்களாக நாம் இன்னும் நம்ம நெருங்கி வருவோமான அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். நம்மளும் நம்முடைய சந்ததியும் ஆசிரியப்படுவோம். 3வது மழை பெய்யாதபடி சொன்னபோது மழை பெய்யலை. 2வது என்ன பண்ணுறாங்க? அந்த பஞ்சம் வந்துட்டு பஞ்ச காலத்தில் பிளான் பண்ணி அவர் என்ன பண்ணுறாங்க? தேவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார்? அந்த இதில் தேவன் சாரி பார்த்து விதைகளை விட்டு போகிறார். அங்கே இருந்த காலத்தில் என்ன பண்ணார்? அங்கே போய் இருக்கும்போது பஞ்சத்தில் இருக்கும்போது அந்த வீட்டில் உதவி செய்தாங்க. உதவி செய்த வீட்டில் கடைசியில் என்னாச்சு? அந்த மகன் இறந்து போனான். ஆனாலும் தேவன் அவனுக்கு எலியா என்ன பண்ணார்? உயிர்ப்பிக்க தேவன் கொடுத்தார். அவன் உயிரோடு எழுப்பப்பட்டார். அடுத்ததாக பார்க்கும்போது
கொர்நேலி அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும்போது கொர்நேலி தேவமனிதன், அவன் 100க்கு அதிபதி தான். ஆனாலும் எப்போதும் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அவனோட ஜெபத்தை என்ன தேவதூதன் கேட்டார். அப்படி ஜெபத்தில் இன்னும் நான் நெருங்கி வருவோமானால் நம்மளால் வாழ முடியும். சிம்சோனுடைய லைஃப்பில் பார்க்கும்போது சிம்சோன் என்ன பண்ணான்? நஸ்ரேனாக காணப்பட்டான். ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? துணிகரமான காரியங்களை செய்தான். 20 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயம் தீர்த்தான். ஆனால் கடைசியில் அவனோட காலங்களை பாருங்கள், எல்லாரும் கேலியும் கிண்டலுமாக இருக்கும்போது ஒரு விஷயம் கடைசியாக ஆண்டவர் ஜெபிக்கிறான் தேவனிடம், எனக்கு இந்த ஒரு விஷயம் இறங்குங்க என்று சொல்ல போது 2 தூணையும் பிடித்து அவன் அசையும் போது உயிரோடு இருந்த நாட்களை ஒரே நேரத்தில் கொல்ல முன்னாடி எல்லாரோட பெலிஸ்தரோட அந்த ஜீவன் போனது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் நாங்கள் பார்க்கும்போது அநேக இடம் யூரோப்பியன் கண்ட்ரியில் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஆலயத்தில் ஜனங்கள் இல்லாதபடி, ஜனங்கள் ஆலயத்துக்கு ஜெபிக்காத நிமித்தமாக எல்லாரும் பெரிய பெரிய மாலாகவும் அநேக மாஸ்கெல்லாம் மாறப்படுகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஆண்களுடைய நம்ம லைஃப்பில் இன்னும் இந்த லெந்து காலங்களில் நாம் இன்னும் அவரை நெருங்கி வருவோமானால் நம்மளும் நம்ம சந்ததி ஆசைப்படும். நாமும் இன்னும் ஒருபடி கொஞ்சம் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்போம். ஆனாலும் இந்த நாட்களில் படித்து நாம் வேதத்தை படிக்கவும் தியானிக்கவும் கிருபை செய்வானால் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பான், நம்மளுடைய சந்ததியும் வளர வைப்போம். ஆமென். ஐயா அவர்கள் திருமறையில் இருக்க எல்லா ஜெப வீரர்கள் பட்டியலை கொடுத்துட்டார். இனி இவங்க காணிக்கை பட்டியல் கொடுக்கணும். இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தலைப்பு கொடுத்தாங்க, ஆனால் குணசேகர ஐயா பேசணும், அவர் வராதனால எனக்கு திடீர்னு தலைப்பு கொடுத்துட்டாங்க. நான் பேசுகிறேன். இப்போ தான் எடுத்தேன், என்ன ஒன்றும் எடுக்க முடியல, இருந்தாலும் எடுத்துருக்குறேன். காணிக்கை பற்றி பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதி ஆகமே பாருங்கள். ஆதி ஆகமில் ஆபேல் காணிக்கை கொடுத்தார், கர்த்தர் அங்கீகரித்தார். கரெக்டுங்களா? ஐயா நிறைய பைபிள் இருந்தார், அதனால் நான் பைபிளில் 2-3 எடுத்திருக்கேன். ஆபேல் கொடுத்து காணிக்கை அங்கீகரித்தார். அது மாதிரி நம்மளும் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தா கண்டிப்பாக அங்கீகரிப்பார். அடுத்தது 2 விதவை காணிக்கை போட்டாங்க தெரியுங்களா? இருக்கிறதுலே அவங்க இருக்கிற 2 காசு தான் வச்சுட்டாங்க. அந்த 2 காசையும் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அந்த விதவை காணிக்கை போட்டதை ஆசீர்வதித்தார். அடுத்தது ஏசுசாமி காணிக்கை கொடுத்தார் தெரியுங்களா? போயிட்டு வரி கட்ட சொன்னாங்க, மீன் வயிற்றுலேருந்து எடுத்து சொல்லி கொடுக்க சொன்னார். அதுவும் ஒரு காணிக்கை தான். அடுத்தது பார்க்கணுன்னா ஐயா சொன்னாங்க ஜபம் பண்ண, ஜபம் இல்லைன்னா ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுறாங்க. அந்த கூரையை கட்டுறதுக்கே துட்டு தான் வேணும், பணம் இல்லைன்னா கூரை கட்ட முடியாது. அது மாதிரி சர்ச்சு நடத்தினாலும் காணிக்கை தான். காணிக்கை கொடுத்தா தான் ஆலயம் கதவு திறக்கும். ஓகேங்களா? காணிக்கை இல்லாமல் ஐயாவுக்கு சம்பளம் கொடுக்காம அவர் டெய்லியும் பிரசங்கம் பண்ண முடியுமா? நம்ம பாட்டியம்மாவுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? கரண்ட்டு பில்லு கட்ட முடியுமா? சர்ச்சு இப்போ ஆண்கள் ஆண்டு விழா நடத்துகிறோம், 1000 கொடுணும். எல்லோரும் கொடுத்தாங்க, 36 பேர் கொடுத்தாங்க, மனம் உயர்ந்து. கர்த்தருக்கு சோத்திரம். அவங்க காணிக்கை கொடுத்தனால தான் நம்ம இப்போ ஆண்டு விழா நடத்துகிறோம். சாப்பாடு செய்யணும், என்ன எல்லாமே காணிக்கை தான். பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒரு ஆஃபீஸ் நடத்துனாலும் ஒரு மெயினாக முதுகெலும்பு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். நம்ம தம்பிகளாம் தெரியும். ஏன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு கம்பெனியை நடத்த முடியாது. கம்பெனி நடத்தாதான் நம்ம அங்கே போய் வேலை செய்ய முடியும், நம்ம வீட்டை நடத்த முடியும். வீட்டை நடத்துறது மனைவி பிள்ளைங்களுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பணம் தான் மெயின். காணிக்கை கொடுத்தா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்னும் பயங்கரமாக காணிக்கை கொடுக்கணும். அப்புறம் ஏசப்பா காணிக்கை கொடுத்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கணும். கொடுக்கலன்னா ஒன்றும் நடத்தவே முடியாது. நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக காணிக்கை கொடுக்கணும். பணம் இல்லைன்னா வாழவே முடியாது. லாஸ்ட்டாக நம்ம வருவோம் இல்லையா சர்ச்சுக்கு, லாஸ்ட்டாக வருவோம்ல, அப்போ நம்ம யாருன்னு கூட நம்மளுக்கே தெரியுது, பொட்டியில் படுத்திருப்போம். நபருங்களா? அப்போ சர்ச்சுக்கு வரும்போது கூட அங்கே கொண்டு இறக்கிறதுக்கு காணிக்கை கொடுத்தா தான், பைசா கொடுத்தா தான் வேலை நடக்கும். பணம் இல்லைன்னா எதுவும் கிடையாது. பணம் 10 செய்யும், விட்டா 15 கூட செய்யும். என்ன பணம் தான் வாழ்க்கை. பணம் இல்லாதவன் யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க. காணிக்கை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இனி ஜெபத்துக்கு வேலையே இல்லை, முழுசு காணிக்கை தான். இப்போ காணிக்கையினால தான் இப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அதனால் சாப்பிடும்போது ஒரு நன்றியோடு ஐயாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு காணிக்கையோடு சாப்பிடுங்க. எனக்கு காணிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ட்டாங்க. இனி இவங்க சொல்ல வராங்க. செல்வராஜ் அவர்கள் வாங்க.
இன்று அழகாக வந்திருக்கும் பெண்களே, என்றுமே அழகாக இருக்கும் ஆண்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஐயா காணிக்கையை பற்றி பேசினார். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு வந்து பணமா ஜபமா இல்லை, காணிக்கையா ஜபமா தான். ஐயா எங்கேயாவது காணிக்க அப்படின்றது பணம் அப்படின்னு ஒரு இருக்கா? நான் உங்ககிட்ட கேட்குறேன் நடுவர் ஐயா. அவங்கவுங்க இல்லை காணிக்க தான் பணம் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அதனால மனதில் நீங்க இருக்கிறபடியே காணிக்கையை பற்றி தான் பேசணுமே தவிர பணத்தை பற்றி பேசக்கூடாது. பணம்ன்றது நிரந்தரமானது அல்ல. ஐயா ஒரு ஆலயம் வளரணும்னா நிரந்தரமான ஒரு விஷயத்தினால வளருமா இல்லை நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்தினால வளருமா? நிரந்தரத்தினால தான் வளரும். பணம்ன்றது முதல்ல எப்படி இருந்ததுன்னா, இப்போ என்கிட்ட எண்ணெய் அதிகமாக இருந்தால் உங்ககிட்ட பருப்பு அதிகமாக இருந்தால் நான் எண்ணெய் உங்ககிட்ட கொடுத்துட்டு பருப்பை வாங்கிப்பேன். பண்டமாற்று முறையாக இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நாணயமாக இருந்தது. அப்புறம் பேப்பரில் நோட்டாக இருந்தது. இப்போது மெசேஜில் பார்க்குறோம், கியூஆர் கோடில் பார்க்குறோம். பணம்ன்றது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஜபம் அப்போ ஜபமாக இருந்தது, இப்போ ஜபமாக இருக்குது, எப்போவுமே ஜபமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி நீ நாளைக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு குடை ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பையன் சொன்னானா, அம்மா எனக்கு உங்களை மாதிரி வந்து பேரம் பேசி வாங்க தெரியாது, அதனால் நீங்களே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானாம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், பேரம் பேசுறது ஒன்றும் பெரிய வேலை இல்லைப்பா, அவன் எவ்வளோ ரூபா சொல்கிறானோ அதுலேருந்து பாதி கேளு, அவன் கொடுத்துருவான் அப்படின்னாங்களாம். சரி இவனும் அடுத்த நாள் கடைக்கு போய், அண்ணா அண்ணா எனக்கு குடை வேணும், குடை ரேட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டானான். அந்த கடைக்காரர் சொன்னாராம் 300 ரூபா அப்படின்னானான். இவன் உடனே அதில் பாதி 150 ரூபா அப்படின்னானான். உடனே அந்த கடைக்காரர், அடடே பரவாயில்லையே பையன் சூப்பராக பேரம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நான் வந்து 200 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னாராம். அப்போ 100 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு கேட்டானான். அவர் மிரண்டுட்டாரான். அடுத்தது, சரிப்பா நீ என்ன பண்ணு, நீ கேட்டாமா நான் 100 ரூபாய்க்கே தரேன், கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். 100 ரூபாய்க்கு, அப்போ எனக்கு 50 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு கேட்டானாம். அவருக்கு ஐயோ என்னடா இவங்களோட ஒரே தொல்லையாக போச்சு, தம்பி நீ இந்த கொடையை ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னான். உடனே அவன், ஃப்ரீயாக தரீங்களா, அப்போ எனக்கு 2 தரீங்களா அப்படின்னு கேட்டானான். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தையும் பிஹேவ் பண்ணும். அவனுக்கு அந்த கொடை வாங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எது சொல்கிறாங்களோ அதுலேருந்து பாதி அமௌண்ட்டை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, ஆனால் இவன் 2 கேட்குறான். உங்ககிட்ட நான் சொல்கிறேன், காணிக்கன்றது இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து எதோ மனப்பூர்வமாக கொடுக்குறீங்களோ அது எல்லாமே காணிக்கை தான். காணிக்கை ஜபமாக இருக்கலாம், காணிக்கை விண்ணப்பமாக இருக்கலாம், பொருத்தனையாக இருக்கலாம். அதனால் காணிக்கை பணம்ன்றது பற்றி பேசாமல் அடுத்த வார எங்கள் மாமாவும் காணிக்கை பணம் மட்டும் இல்லாமல் காணிக்கையை பற்றி வேறு ஏதாவது நல்ல பாயிண்ட் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்க சொன்ன மாதிரி பணமே நம்ம வச்சுப்போம். இவங்க 2 பேர் ஒரே ஒரு பாஸ்டர் ஒரு 4 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று கட்டுறாங்க. கட்டிட்டு அவங்க 2 பேர் அங்கே 3 பேர் மட்டுமே அந்த ஆலயத்தில் இருந்தால் அந்த ஆலயம் வளருமா? ஐயா வளருமா? ஐயா ஆலயம் வளருன்னா என்ன வேணும்? ஜெபம் வேணும். முதல்ல மக்கள் வேணும், அதுக்கப்புறமா மக்கள் மூலிமா ஜபம் வேணும். மக்கள் எப்படி வருவாங்க? காசு கொடுத்தா வருவாங்களா? ஜபத்தினால வருவாங்க, உபவாசத்தினால வருவாங்க. அதனால் ஒரு ஆலயம் வளரணும்னா அதுக்கு முதல் முக்கியம் ஜபம், அடுத்தது தான் காணிக்கை. காணிக்கைனா காசு மட்டும் காணிக்கை இல்லை, நீங்கள் பண்ணுறீங்களே ஜபம் அது காணிக்கை. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று கேட்க விரும்புகிறேன் செல்ராஜ் அங்கிள் கிட்ட. அங்கிள் நம்ம பால் பாஸ்டர் இருக்கும்போது இந்த இடத்த இடித்து கட்டணும்ல, அப்போ நம்மக்கிட்ட நீங்கள் சொன்ன பணம் எவ்வளோ அங்கிள் இருந்தது? 300 ரூபா இருந்ததா? 300 ரூபாயில் ஒருத்தருக்கு கூலி கொடுக்க முடியுமா? அப்போது முடியாதுல்ல. நம்ம என்ன பண்ணோம்? ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணி தானே இடித்தோம், காசு கொடுத்து இடிக்கலையே. அதனால் காசை விட அங்கிள் காசு இருக்குது அங்கிள், காசோட நம்மளுக்கு முதல்ல முக்கியமானது ஜபம். ஜபத்தினால தான் அந்த காசே வந்தது. காசுனால ஜபம் வரல, முதல்ல ஜபம், அதுக்கப்புறம் காணிக்கை, அதுக்கப்புறம் தான் காசு. காசை பற்றி பேசாமல் காணிக்கையை பற்றி பேசுங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஜோசப் அவர்கள். செல்வராஜா, குமார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஆனால் நான் லாஸ்ட்டாக இருக்கனால எல்லாம் டயர்டாக இருப்பீங்க, எல்லாம் சாப்பிட்ற நேரம் வேறு வந்துட்டோம்.
அதனால் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் என்னோட உரையை. ஐயா எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. ஓகே, சபையின் வளர்ச்சிக்கு அதாவது டாப்பிக்கே தெரியாமல் சிலவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சபையின் வளர்ச்சிக்கு காரணம் ஆண்களின் ஜபமா அல்லது பணமா? ரைட்டு. வசனம் என்ன போட்டிருக்கு? கிரி இல்லாத ஜபம் சத்தது என்று சொல்லப்படுகிறது. கிரி இல்லாத ஜபம் சத்தது. அப்போ கிரியை வேணுமானா என்ன பண்ணணும்? எதனா செயல் பண்ணணும், செயலாக்கம் பண்ணணும் நடைமுறையில். அப்போ நீ ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. ஆக நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே வரப்போகிறது கிடையாது. எந்திரிச்சு அதுக்கு வேண்டியா இது பண்ணணும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே போய் சும்மா நான் ஜபம் பண்ணுறேன் எனக்கு எதனா கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். சாப்பாட்டுக்கு காசு கொடுத்து தான் கொடுப்பான். ஓகே, கிரியை செயல்பட வேண்டும் என்றால் ஜபம் மட்டும் செய்தால் சபை வளர்ச்சி அடையாது. அதற்கு பணம் தேவை. உட்கார்ந்து அங்கே ஜபம் செய்தால் ஒன்றுமே நடக்காது. உட்காந்துட்டே இருந்துட்டு நாங்கள் பெண்கள் எல்லாம் கூடி ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல. இப்போ நாங்கள்லாம் போட்டுட்ருக்கோம் யூனிஃபார்ம் எல்லாம், சும்மா குத்துருவானா? காசு கொடுக்காம மத்தியானம் இப்போ சாப்பிட போகிறோம். எல்லோரும் காசு குத்திங்களையா? மொழி ஏற்றுனீங்களையா? ஏற்றுனீங்களா இல்லையா? அப்போ மொழி ஏற்றாமல் தயவுசெய்து யாரும் எழுதலைன்னு சாப்பிடாதீங்க. ஏற்றுவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. ரைட்டு. அப்போ யார் நம்ம கொடுத்துக்கிறோம்? சரி. அப்போ பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த பில்டிங்கும் வந்திருக்காது, கையில் வச்சுருக்க மைக்கும் இருக்காது. எல்லாம் ஓய்சில் நீங்கள் ஜாம் பண்ணி அந்த இதெல்லாம் கிடைக்குமா? சொல்லுங்கள், கிடைக்காது. இப்போ டெக்கரேஷன் நடந்திருக்கு, எல்லாமே காசு கொடுத்தா தான் நடக்கும். ஆக ஆண்கள் குடும்ப தலைவர்களாக இருப்பதனால என்ன பண்ணுறாங்க? சபைக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? காணிக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. என் பசங்களுக்கு நான் தான் கொடுப்பேன், எங்கள் வீட்டு அம்மாவுக்கு நான் தான் கொடுப்பேன். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? இங்கே வந்து காணிக்கை போடுறாங்க. வந்துட்டு நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஜாம் பண்ண போதும் சபை வளர்ந்துட முடியுமா? முடியாது. ஐயா அழகாக ஒரு செய்தி கொடுத்தாங்க. காணிக்கை பத்தலான பையை பற்றியும் சொன்னாங்க, அந்த 500 ரூபாய் இதையும் விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம என்ன பண்ணோம்? கொடுக்கணும். சும்மா ஜாம் பண்ண மாத்திரம் போதாது. அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய வேண்டும். பணம் சபை ஊழியங்கள் நடத்தவும் நற்செய்தி பரப்பவும் பணம் தேவை. இது கொடுப்பது வீட்டின் தலைவர் மட்டுமே. வீட்டில் அனைவருக்கும் அவங்க என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி, ஆண்கள் ஞாயிறாக இருந்தாலும் சரி, அது பெண்கள் ஞாயிறாக இருந்தாலும் சரி, சண்டே கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆண்டு விழாவாக இருந்தாலும் சரி, வாலிபர் ஞாயிறாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஐயா பாஸ்டர் ஐயா காசு கேட்டுகிட்டே இருப்பார். காணிக்கை கொடுங்க ஐயா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க ஐயா. அதனால் நீங்கள் பணம் இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தானாக பணம் வரும். அவங்க தரப்பில் இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்காதீங்க. சரி. பண்டிகை காலங்களில் சபையின் வளர்ச்சிக்கு பணம் கொடுப்பது மட்டுமல்ல, அதிக ஆண்கள் தங்களை சபையில் ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். கேரல் ரவுண்ட்ஸுக்கு போகிறோம், நிதி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம். திருச்சபை அலங்காரம் செய்யறதுக்கு ஆண்கள் தான் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் மேலே ஏறி தோரணம் எல்லாம் கட்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. யாருன்னா செய்கிறீங்களா? யாரும் செய்யலை. உட்காந்து ஜெபம் பண்ணுங்களா? இதான் டெக்கரேஷன் வந்துடுமா? ஜெபம் பண்ணுங்க, வந்துடுமா? வராது. ரைட்டு. பில்டிங் மேலே ஏறுறாங்க பசங்க, எல்லாம் ஆண்கள் நாங்கள் மேலே ஏறி கட்டுறோம். அதனால் பெண்களால் முடியாது. சும்மா உட்காந்து ஜெபித்தால் மட்டும் போதா, சபை வளராது. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணோம்? நம்ம செய்யணும். அப்போ கிரி இல்லாத ஜெபம் சத்தது. அப்போ பணம் இல்லாமல் எவரும் ஜெபத்தால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. சபை வளர வேண்டும் என்றால் அதற்கு போதிக்க போதகர் வேண்டும். போதகர் வேணுமென்னு அவருக்கு என்ன பண்ணணும்? ஊதியம் தரணும். சோத்திரையா, நல்லா செய்தி கொடுத்தீங்கய்யா, மாத கணக்கிலேருந்து ஊழி பண்ணிட்டு போங்கய்யா, நல்லா செய்தி கொடுக்குறீங்கய்யா, காணி கொடுக்காம இருங்களேன். நல்லது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ போதகர் ஊழியம் தரணும், பணம் தேவைப்படுது. அதுக்கு கொடுப்பது வீட்டில் உள்ள பெரும்பாலும் ஆண்கள் கொடுக்குறாங்க. மன்னிக்கும் ஐயா, நம்ம சபையின் போதகர் ஐயா அவர்களே, ஆண்கள் ஐக்கியமாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஐக்கியமாக இருந்தாலும் சரி, வாலிபர் ஐக்கியமாக இருந்தாலும் சரி, சில்ட்ரன் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஆண்டு விழா வந்தாலும் சரி, எல்லாற்றுக்கும் நிதி தேவைப்படுது என்று சொல்லுகிறீங்களே. உட்காந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா, பணம் வந்துடும். எனவே எல்லாவற்றுக்கும் பணம் தேவையே. ஆக இங்கே 2 ராஜாக்களில் யோசியா ராஜாவின் காலத்தில் 22ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 24, 7, 8 பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் போய் படிங்க. ஆலயத்தை பழுது பார்க்க காணிக்கை தேவைப்பட்டது, பணங்கள் தேவைப்பட்டது. அதனால் நீங்கள் காணிக்கை கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யணும். சபையின் வளர்ச்சிக்கு பணமா இல்லை ஜபமா என்ன கேட்டிங்கன்னா எங்கள் தரப்பில் நம்ம பணம் தான் சொல்லுவோம். அதனால் யாருன்னா பணம் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க,
கொடுக்கலன்னா சாப்பிடாம போங்க. அதனால் இன்றைக்கு மதியம் சாப்பிடாதான் நான் போட்டேன் அந்த பாயிண்ட்டையும். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா அனைவருக்கும் நன்றி. ஐயா தீர்ப்பு நியாயமாக கூறுங்க ஐயா. நான் வெளியே போகிறதுக்கு வசதியாக தீர்ப்பு கொடுத்துட்றேன். எனக்கு எதையாவது சொல்லிவிட்டு நான் மாட்டிக்கிறக்கூடாது உங்களுக்குள்ளே. அதனால் அன்பானவர்களே, இரண்டு தரப்பினரும் நன்றாகவே பேசினார்கள். 2 பேர் பேசும்போதும் அதுதான் முக்கியமாக தெரிஞ்சு. இவங்க சொல்கிறாங்க என்ன தான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் காணிக்கை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இவங்க சொல்கிறாங்க வெறும் காணிக்கை வச்சு என்ன செய்ய, அதை எப்படி நடத்துறது, அதை எப்படி செலவழிக்கிறது, அதுக்கு தேவையான ஆட்கள் வேணும், அதுக்கு கண்டிப்பாக ஜெபம் அவசியம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவரவர் அணிகளிலே அவரவர்கள் திறமையாக பேசினார்கள். இப்போ நம்ம நடுவில் இருக்கிறவங்க நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நாம் தனியாக உட்கார்ந்து இப்போ நம்ம யோசித்து பார்த்தா வெறும் ஜெபம் என்பது அது முழுசுமாக நிறைவேறாது. எப்படி தான் ஜெபம் பண்ணினாலும் அங்கே என்ன வேணும், காணிக்கை வேணும். வெறும் காணிக்கையை மட்டும் வச்சு காரியத்தை நடத்த முடியாது. காணிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும், அவங்களுக்கு ஒரு வழி வேணும், வழி தெரியணும். அதுக்கு ஜெபம் கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு வழி தெரியும். இப்போ லயன்ஸ் கிளப் இருக்குது, நிறைய கிளப்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டலாம் பணம் இருக்குது, உதவி செய்கிறாங்க. அதனால் அவங்கள நம்ம பாராட்டுறதில்ல. ஆனால் நாம் செய்கிற உதவியை ஏன் பாராட்டுறோம்னா அந்த உதவியோடு கூட ஒரு ஜெபம் இருக்கிறது. நாம் ஜெபத்தோடு கொண்டு போய் கொடுக்குறோம், ஜெபத்தோடு வாங்குகிறோம். ஆகவே ஜெபம் கண்டிப்பாக வேணும். வெறும் ஜெபமாகவே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. அதுக்கு என்ன வேணும், காணிக்கை கொடுக்கிறவர்களும் வேண்டும். ஆகவே நம்முடைய உலக வாழ்க்கையில் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாம் ஜெயமாக சரியாக நடக்க ஜெபமும் அவசியம், காணிக்கையும் அவசியம் என்று கூறி நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.